சின்ன டெஸ்ட். உங்களுக்கு கடுகு மாதிரி உள்ளமா இல்ல துவரம்பருப்பு சைஸ்ல உள்ளமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இது என்னது கடுகு துவரம்பருப்புன்னு மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு பாரதிதாசன் அவர்களுடைய நினைவு தினம். ஸ்கூல்ல நான் படிச்ச அவருடைய பாடல் ஒன்று, அது இன்னைக்கு வரைக்குமே திருப்பி கூட நான் ரெஃபர் பண்ண தேவையில்லாத அளவு என் மனசுல அப்படியே அந்த சீர் பிரிச்சு நான் வாசிச்சதோட அப்படியே மனசுல நிக்குது. அப்படின்னா அந்த பாட்டு, அது குடுக்கிற பொருள், அதெல்லாம் எவ்வளவு எளிமையா இருந்திருக்கும் ஒரு ஸ்கூல் பொண்ணு படிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டுலதான் கடுகு உள்ளம் யாருக்கு இருக்கு, துவரை போன்ற உள்ளம் யாருக்கு இருக்கு, விரிந்த பரந்த மனசு உள்ளவங்க யாரெல்லாம் அப்படிங்கறத சொல்றாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தன்னாட்டு சுதந்திரத்தால் பிறநாட்டை துன்புறுத்தல் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் அவர் வீடு நகர் நாடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார் மாமென்ற உள்ளத்தின் விளைவும் கண்டோம் தூய உள்ளம் அன்புள்ளம் சமத்துவ உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றென்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் அங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே அப்படின்னு. இந்த பாட்டு அநேகமா என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் எப்போ படிச்சேன்றது ஞாபகம் இல்ல. ஆனா அந்த தூய உள்ளம் அன்புள்ளம் அதுல அங்கே சண்டை இல்லை தன்ன லந்தான் அப்படின்னு அந்த சீர் பிரிச்சு வாசிச்சதோட எனக்கு அப்படியே இன்னும் மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. அது விளக்குனதும் என்னுடைய தமிழாசிரியர் ரொம்ப அழகா விளக்கி இருந்தாங்க. அந்த நமக்கு என்னோட வேலை, என்னோட வீடு, என்னோட சம்பாத்தியம்னு தன்னை பத்தி மட்டுமே எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கவங்களுடைய உள்ளம் கடுகு போன்றது. அடுத்து தன்னுடைய ஊர் அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடுகு விட கொஞ்சம் பெருசான துவரை உள்ளம். அடுத்தது தன்னுடைய நாட்டை வச்சு தன்னுடைய நாட்டுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா அடுத்த நாட்டை துன்புறுத்துறவங்களுக்கு தொன்னை உள்ள மாதிரியான ஒரு உள்ளம். இது என்னன்னா இப்போ நடக்கிற நிறைய போர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உள்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல கடைசியா அவங்க சொல்றது, எனக்கு இது கிடைச்சிருக்கு போதும், அடுத்தவங்களுடைய நிலைமை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா சொல்லிட்டு வந்தவங்க எல்லார பத்தியுமே யோசிக்கிறது மட்டும்தான் ஒரு தாய் உள்ளம் அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதுதான் ஒரு தாய் உள்ளம், அன்பான உள்ளம், ஒரு சமத்துவ உள்ளம் அப்படிங்கறத பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. சோ வரப்போற தேர்தல்ல நீங்க என்ன உள்ளம் படைத்தவர்கள் அப்படிங்கறத உங்களோட நிலைமை பத்தி மட்டும் யோசிக்காம தாய் உள்ளம் கொண்டு எல்லாருடைய நிலைமையும் யோசிச்சு தெளிவான ஒரு முடிவோட உங்க ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக உங்க வாக்குரிமையை பயன்படுத்துங்க. இது நான் சொல்லல, பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. சோ எந்த உள்ளம் நீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.